மன்னிப்பவருக்கே மன்னிப்பு. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, சொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் பாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். மத்தேயு 18:32-33-34. பணியாளர் தன் தலைவரிடம் பட்ட கடனை கட்ட இயலாத போது 10,000 தாலந்து கடனை மன்னிப்பு பெறுகிறார். ஆனால் அந்த பணியாளரோ தன்னிடம் 100 வெள்ளிக்காசு கடன்பட்டவரை மன்னியாமல் அவன் கழுத்தை நெரித்து சிறையில் அடைக்கிறார். இந்த இறைவனிடம் இலவசமாய் மீட்பினையும் மன்னிப்பினையும் பெற்று மகிழும் இறைமக்கள் உடன்பிறப்புகளையும் உறவுகளையும் உடன் வாழ்பவரையும் மன்னித்து மனதார ஏற்க மனதற்றிருப்பது தண்டனைக்கு உரியது என்று மத்தேயு 18:32-33-34 ஆகிய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கண்களிலே உதரத்தை வைத்துக்கொண்டு பிறர் கண்களில் இருக்கும் தூசை பார்ப்பதும் தூக்கி பிடிப்பதும் ஆரோக்கியமான கூட்டுறவுக்கு எதிரானது. நம்மில் இருக்கும் குறைவுகளையும் பிறரில் இருக்கும் நிறைகளையும் விரும்பி பார்ப்பது சிறப்பு. ஆதியாகமம் 33:10. தன்னிடம் வந்த தம்பியை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்த அண்ணன் ஏசாவின் செயல்தான். அண்ணா, உன் முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்ற உணர்வை தந்தது. மன்னிப்பவரில் வெளிப்படும் இறைமுகம் மன்னிப்பால் உருவாகும் புது உறவு தரும் கூட்டுறவு காட்டும் இறைமுகம். இதற்கு இணை இங்கு ஏது? மன்னிப்போம், கூட்டுறவின் இனிமையை அனுபவிப்போம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.